ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மேப்பை வச்சு ஒரு லேண்டோட சர்வே நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த லேண்டு யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பெரும்பாலும் வந்து பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இ சர்வீஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நமக்கு வந்து ஒரு லேண்டில் வந்து எந்த சர்வே நம்பரில் யார் பேர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் தெரியுமே தவிர அந்த லேண்டோட சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லேண்டோட லேண்ட்மார்க் மட்டும் இருந்தால் போதும். கூகுள் மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்து எந்த இடத்துல அந்த லேண்ட் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த லேண்டோட சர்வே நம்பரை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் TNGIS அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் TNGIS.TNEGA.org அப்படிங்கிற ஒரு இணையதளம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இணையதளத்துக்கு அடுத்தது இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணணும். அதாவது TNWebGIS அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதாவது தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்கிற TNGIS அப்படிங்கிற இணையதளத்தில் தான் வந்து இது இருக்குது. இதில் வந்து நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து இந்த வில்லேஜ் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெட் கலர் இருக்கிறதா வந்து தமிழ்நாடு மேப்பில் இருக்கிற எல்லாமே. ஸோ இதில் வந்து தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எந்த இது இருக்குது, என்ன சர்வே நம்பர் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குன்னா 38 டிஸ்ட்ரிக் இருக்குது, 315 தாலுக்கா இருக்குது, டோட்டலாக வந்து 18,444 இருக்குது, ரூரல் லெவலில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்பேஷியலில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூரலில். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிக் வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து திருப்பூர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ திருப்பூர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கூகுள் மேப்பில் ஆட்டோமேட்டிக்காக திருப்பூர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆயிரும். அதுக்கப்புறம் தாலுக்கா வந்து நம்ம சூஸ் பண்ணணும். தாலுக்கு வந்து நம்ம ஒரு காங்கயம் தாலுக் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காங்கயம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வில்லேஜை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ வில்லேஜ் வந்து காங்கயம் வில்லேஜ் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு காடையூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த காடையூர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தனியாக அந்த காடையூர் மட்டும் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இந்த காடையூர் அப்படிங்கிற வில்லேஜ். ஸோ இல்லை நான் வேறு வில்லேஜ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கம்பளியம்பட்டி அப்படிங்கிற வில்லேஜ் சூஸ் பண்ணேன்னா அந்த கம்பளியம்பட்டி அப்படிங்கிற வில்லேஜ் மட்டும் சூஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போது இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நமக்கு வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், லோகேஷ் ஹோம் அப்படின்னு இருக்குது. இது வந்து யார் வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வழி பிடிச்சி போய் நம்ம பார்க்கலாம். இல்லை இதோட இந்த இடத்துல இருக்குது SNS சுகதேவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பாருங்க ரோடு வந்து இங்கே தான் ரோடு போயிட்டுருக்கு. இந்த ரோடு வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆகுது. அப்போ இந்த பெண்டிலிருந்து எந்த இடத்துல வந்து நம்ம போகிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ ஒவ்வொரு இது ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், ஊதியூர்லேருந்து போகிற ரோடு. ஸோ ஊதியூர் ரோடு அப்படின்னு போட்டிருக்கு, ஊதியூர் கம்பளியம்பட்டி ரோடுன்னு போட்டிருக்கு. அப்போது இந்த ரோட்லேருந்து நம்ம இடம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதே வேறு ஊர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஊருக்கும் வந்து நமக்கு வந்துடும். இப்போ ஆலம்பாடி அப்படின்னு நம்ம எடுக்கிறேன். ஸோ ஆலம்பாடி வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஆலம்பாடியில் உள்ளே போயிட்டு நம்ம எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து தாமரை நாச்சியார் திருமண மண்டபம் அப்படின்னு இருக்குன்னா அப்போ இந்த மண்டபத்திலேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இல்லை நம்ம லேண்டுக்கு எப்படி போகணும்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, சர்வே நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சப்டிவிஷன் வேணும்னாலும் சப்டிவிஷனோட கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து சப்டிவிஷன் வரல, இப்போ சப்டிவிஷன் வந்துச்சு. இப்போ சப்டிவிஷன் எடுத்து விட்டேன். இது வந்து இது ஒரு மொத்தமாக 339 அப்படிங்கிற ஒரு சர்வே நம்பரில் இருக்குது. இப்போ நான் சப்டிவிஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1, 2, 3லாம் வந்து பிரிச்சிருக்காங்க. 4A, 6 இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே வந்து நமக்கு சப்டிவிஷனோட வந்துடும். அதுலேயும் சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்கிறதுனாலும் வந்துடும். ஓகேங்களா? சப்டிவிஷனோட
உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயினாக எப்படி வந்து நம்ம லேண்டரோட சர்வே நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது. இந்த சர்வே நம்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து எஃப்எம்பி டெவலப் பண்ணுமோ அதே மாதிரி போய் நம்ம சர்வீஸ் அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வே நம்பர் கொடுத்தோன்னே அது யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பட்டாவோட நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு புது அப்டேட். ஸோ ரொம்ப சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.